உங்க நாகராஜ். மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில்ல வேண்டுதல் நிறைவேறினா அதுக்கு காணிக்கையா பாட்டிலா மதுவை ஊத்தி வழிபடுவதா ஒரு வித்தியாசமான தகவலை சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன். அடாது செய்தால் விடாது தண்டிக்கும் நொண்டி கருப்பு. பாட்டிலாக மதுவை ஊற்றும் வினோத வழிபாடு. வச்சோட கும்பிட்டா அது நிறைச்ச காரியம் பழிக்கும். தெரியாம செஞ்சுட்டோம்னா ராத்திரிக்கே வந்து அமைக்கிறேன். நான் இப்போ மதுரை மாவட்டத்துல இருக்கேன். பொதுவா எல்லா கோயில்களையும் வேண்டுதல் நிறைவேறினா காணிக்கை செலுத்துறது வழக்கத்துல இருக்கிற ஒண்ணு. இதுல நிறைய வித்தியாசமான காணிக்கைகள் செலுத்துறத பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி துறையூர் ரோட்ல இருக்கிற ஒரு கோயில்ல வேண்டுதல் வச்சு நிறைவேறினா அதுக்கு காணிக்கையா பாட்டிலா மதுவை ஊத்தி வித்தியாசமான முறையில வழிபட்டுட்டு வராங்க. இதுதான் அந்த கோயில். நான் இங்க வந்ததும் எனக்கு முதல்ல தெரிஞ்சது வெட்ட வெளியில சுமார் 20 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான ஐயனார் சிலை. அந்த சிலையோட 2 கைகளும் துண்டிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பக்கத்திலேயே அலங்கரிக்கப்பட்ட சிவன் சிலை இருந்தது. ஒரு கையில அருவாள் வச்சிருக்கிற சிலையையும் அங்க பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்த நான் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல முன்ன நான் பார்த்த ஐயனார் சிலையை போலவே கை கால் தலை இல்லாம 2 அடி உயரமுள்ள ஒரு கல் சிலையை சுத்தி காலி மது பாட்டில்கள் கிடக்கிறத பார்த்தேன். இந்த பாட்டில்கள் எல்லாம் வேண்டுதல் நிறைவேறினவங்க காணிக்கையா கொண்டு வந்து சிலை மேல ஊத்தி இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக யாராவது தென்படுவாங்களான்னு சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ கோயில் பக்கத்துல உள்ள வயல்ல ஒருத்தர் ஏதோ ஒரு சிந்தனையில நடப்பதும் உட்காருவதுமா இருந்தாரு. அவர்கிட்ட என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த கோயிலை பத்தியும் மது ஊத்தி வேண்டத பத்தியும் நான் கேட்க தொடங்கினேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில் சம்பந்தப்பட்டவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் இங்க வந்த சமயம் கோயில்ல பெருசா கூட்டம் எதுவும் இல்ல. இந்த கோயிலை பத்தி முழுசா தெரிஞ்ச யாரையாவது சந்திச்சு பேசலாம்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல அங்க சில பேர் வர தொடங்கினாங்க. சுமார் 70 வயசுல ஒரு பெண் பூஜைகளை செய்ய தயாரானாங்க. அந்த பெண் கையில மணியோட பூஜைகளை செய்ய தொடங்கினாங்க. சிவனுக்கு பூஜைகள் செஞ்சு முடிச்சதும் அடுத்ததா அங்கிருந்த இன்னொரு சிலைக்கு பூஜைகள் நடந்தது. பயபக்தியோட வந்திருந்தவங்களுக்கு திருநீர் கொடுத்துட்டு இருந்த அந்த பெண் திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல அருள் வந்து ஆடத் தொடங்கிட்டாங்க. அதே நிலையில வெளிய மரத்துக்கு கீழே தலை கை கால் இல்லாம இருந்த 2 அடி சிலைக்கு பூஜைகள் செய்ய தொடங்கினாங்க. அவங்க அங்க இருந்த சிலைகளுக்கு பூஜைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட உடல் மொழி ரொம்ப பவ்யமா இருந்தது. அடுத்ததா வாழை இலையில படைகள் வச்சாங்க. ஒரு மது பாட்டில திறந்து அத அந்த சிலை மேல ஊத்த ஆரம்பிச்சாங்க. சுத்தி நின்னுகிட்டு இருந்தவங்க எல்லாரும் அமைதி கலந்த பக்தியோட வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிதான் இங்க வேண்டுதல் வச்சு நிறைவேறினவங்க வழிபாடு செய்யறாங்க. அங்க இருந்த சிலை கிட்டத்தட்ட முழுவதுமா சிதலம் அடைஞ்சு இருக்கு. இதுக்கு ஏன் இவ்வளவு பயபக்தியோட பூஜை செய்யறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா இது சக்தி வாய்ந்த சாமியா இருக்கும். அத பத்தி யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு அங்க இருந்த ஒருத்தர் கிட்ட கேட்க தொடங்கினேன். நான் அந்த சிலைய பத்தி கேட்ட உடனே அந்த பெண் பதில் சொல்ல தொடங்கிட்டாங்க. திடீர்னு அவங்க பேச முடியாம ஒரு மாதிரி வாய் அடைச்சு திகைச்சு போய் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களால அதுக்கு மேல பேச முடியல. சாமி பேச விடாம தடுக்கிறதா சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாங்க. எங்க இருந்து வர்றீங்க? சுவாமிட்டி பக்கத்துல இருந்து பண்ணப்பட்டில இருந்து வரோம். இந்த கோயிலை பத்தி சொல்லுங்கம்மா. கோயில் எங்க பூத்தம் கோயிலுண்டு சாமி அருள் வருது.
நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுங்க அப்படியே. ம் வாய கட்டுது. ம் உங்களுக்கு அருள் வருமாம்மா அப்பப்போ? ஏன் அவங்கள பேச விடாம சாமி தடுத்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருவித பயத்தோட நாங்க சுத்திக்கிட்டு இருந்தேன். வேற யார்கிட்டயாவது பேசலாம்னு முடிவு செஞ்சேன். இவரோட பேரு தினகரன், உசிலம்பட்டியை சேர்ந்தவர். இவரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர். தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காரு. நான் தொடக்கத்துல சிதலமடைஞ்சிருந்து பார்த்த அந்த சிலை நொண்டி கருப்பு. ரொம்பவே பவர்ஃபுல்லான சாமின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலை கடந்து போறவங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த நொண்டி கருப்பை வணங்கிட்டு தான் போவாங்களாம். அதோட இந்த பகுதியை சுத்தி உள்ள ஊர்கள்ல இருக்கிறவங்க தீராத கோர்ட்டு கேஸு, குடும்ப சண்டை, தொழில் பிரச்சனை, செய்வினை கோளாறு, இப்படி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி இங்க வருவாங்களாம். அப்படி அவங்க இங்க வந்து நொண்டி கருப்பு சிலை மேல பாட்டிலா மதுவை ஊத்தி வேண்டிக்கிட்டு போவாங்களாம். அப்படி அவங்க பிரார்த்தனை வச்சு வேண்டிக்கிட்டா கண்டிப்பா அந்த காரியம் சக்சஸா முடிஞ்சிடுமா. ஒரு முறை இவரோட மருமகளை பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்ப அவங்கள செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சில மணி நேரம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. மனம் உடைஞ்சு போன தினகரன் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிருக்காரு. அப்பதான் இங்க இருக்கிற நொண்டி கருப்பை வேண்டிக்கிட்டு வாக்கு கேட்டிருக்காங்க. இவரோட மருமகளை காப்பாத்தி தரதா சாமி சொல்லி மது பாட்டில காணிக்கையா கேட்டிருக்கு. அப்படி இவர் வேண்டிக்கிட்டதால இவரோட மருமகள் உயிர் பழிச்சதா சொல்றாரு தினகரன். ஐசியூல இருக்கு, அரை மணி நேரத்துல இறந்து போகும் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க இவ்வளவு நேரம் இருக்கோம், இன்னைக்கு இந்த டைம் இருக்கோம், வந்து வீட்டில் அந்த டெட் பாடி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம்னு நாங்கள் கொஞ்சம் முன்கூட்டி புலசரில் வந்துட்டோம். வந்த உடனே என் கூட வந்த பையன் சொன்னேன், கையங்கோயிலில் அம்மா இருப்பாங்க, அங்கே போய் ஒரு முத்து போட்டு பார்ப்போம், அது உறுதியாக சொல்லியிருக்குப்பான்னு சொன்னோடனே இங்கே வந்து போட்டு பார்த்தோம். இந்த அம்மா போட்டு பார்த்துட்டு நிச்சயமாக அந்த பிள்ளை சாகாது. நாங்கள் எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிட்டாங்க, நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்கன்ற அளவில். உடனே முறைப்படி நம்ம அதுக்கு நான் நேர்ந்துக்கிட்டேன். ஒரு 50 பாட்டிலு பிராந்தி வாங்கி நான் ஊற்றிடுறேன். இந்த கோயில் ஃபுல்லாக வெள்ளையடிச்சு கொடுத்துடுறேன். என் மருமக மட்டும் சாகக்கூடாது. அது என்ன, அது நல்லா டீச்சராக இருக்குது, தலைப்பிரசவம், நாங்கள் விரும்பி கல்யாணம் பண்ண எங்கள் ரொம்ப அன்புக்குரிய மருமக. அதனால என்னால் நான் எதை வேணாலும் நான் செய்கிறேன்ற அளவில் நேர்த்திக்கண்ணு செஞ்சுட்டேன். சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். போய் வீட்டில எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்து அங்கேருந்து ஃபோன் வருது, இல்லை காலையில் வரைக்கும் இருக்குமா அப்படின்ட்டாங்க. காலையில் வரைக்கும் இருக்குமான்னு அப்புறம் அடுத்த நாள் சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க நல்லா போச்சு, இப்போ அது சௌரியமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து வேணு அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த பையனை. இப்போ காலையில் நடந்தது? இப்போ நடந்தது. என்னாச்சு? இப்போ சரியாயிட்டாரா? அந்த பையன் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு போயிட்டாங்க. அடியாகி போவேன், இல்லை பிழைக்கிறதாப்புல இல்லை. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கம் துறையூர் ரோட்ல இருக்கிற நொண்டி கருப்பு கோயில்ல இருக்கேன். இங்க இருக்கிற நொண்டி கருப்புக்கும் பூத தையனாருக்கும் பாட்டிலா மது ஊத்தி அபிஷேகம் செய்யப்படுறதா சொல்லப்படுது. இன்னும் இந்த கோயிலை சுத்தி ஏராளமான அமானுஷ்ய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. கோயிலோட ஒரு பகுதியில ஒரு பையன் மண்ணை குழைச்சு சிலை செஞ்சு அதுக்கு வண்ணம் தீட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். இவங்களோட குடும்பம் தான் இந்த கோயிலுக்கு சிலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு ராஜேஸ்வரி. இவங்களோட சொந்த ஊர் இது கிடையாது. ஒரு அமானுஷ்ய சம்பவத்தின் மூலமா இந்த கோயிலுக்கு இவங்க முன்னோர்கள் வந்திருக்காங்க. இவங்களோட தாத்தா கவனம்பட்டி பிள்ளையார் கோயில்ல பூசாரியா இருந்திருக்காரு. அப்ப இந்த ஊரை சேர்ந்த சில பேர் அங்க போயிருக்காங்க. திடீர்னு ஒருத்தருக்கு அருள் வந்து சாமி ஆடி இருக்கு. வந்திருக்கிறது இந்த கோயிலை சேர்ந்த பூத தையனாருன்னும் அந்த கோயில் இப்போ பாழடைஞ்சு கிடக்கிறதால
அதை புதுப்பிச்சு தன்னையே குலதெய்வமா நினைச்சு இங்க வந்து வழிபடணும்னு சொல்லியிருக்கு. பூதத்தையனார் சொன்னதுக்காக குடும்பத்தோட இவங்களோட தாத்தா இங்க வந்துட்டதா சொல்றாங்க ராஜேஸ்வரி. நான் பூதத்தையன் இதில் வந்து நாங்கள் 21 பேர் 61 சேனை நாங்கள் இருக்கிறதுல என்னை வந்து பராமரிக்க ஆள் இல்லை, அதனால் நாங்கள் இருக்கோம். இதில் நீங்களே என்னை குலதெய்வமாக நினச்சி இதில் போன மக்கள், இதில் இருந்த மக்கள் எல்லாமே என்னை குலதெய்வமாக நினச்சி கும்பிடுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். இப்போ கோயில் இருக்க இடத்துல தான் அது கோயில் இருக்க இடத்துலையே குளமாக இருந்திருக்குப்பா பல ஆண்டுகளுக்கு முன்னே. ஆண்டெல்லாம் நம்ம இவ்வளவுதேன்னு சொல்ல முடியாது. குளமாக இருந்திருக்கு. அந்த ரகத்தில் எல்லாமே இருந்து பார்த்துருக்காங்க. அதிலிருந்து வந்து நாங்களும் இந்த பக்கம் கம்பத்தில் போய் சாமி கும்பிட்றதுமில்ல, இதைத்தான் நாங்கள் எல்லா பேருமே யார் யார் பார்த்தோமோ எல்லா பேருமே இதைத்தான் நாங்கள் குலதெய்வமாக கும்பிட்டுக்கு இருக்கோம். இங்க இருக்கிற சாமி ரொம்பவே பவர்ஃபுல்லானதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அடாது செஞ்சா விடாது தண்டிக்கும் சாமின்னு இங்க இருக்கிற நொண்டி கருப்பையும் பூதத்தையனாரையும் சொல்றாங்க. அதனால இந்த சாமி மேல இங்க உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பயம் அதிகம்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்க நடந்த ஒரு சம்பவம். இந்த பகுதியை வெள்ளக்காரங்க ஆண்டுகிட்டு இருக்கும்போது இந்த கோயில் வழியா 2 வெள்ளக்காரங்க போயிருக்காங்க. அப்போ இங்க பூஜைகள் செய்துகிட்டு இருந்த 2 பெண்களை பார்த்ததும் அவங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. உடனே அந்த 2 பெண்களும் சாமியை வேண்டியிருக்காங்க. அடுத்த நொடியே அந்த வெள்ளக்காரங்களுக்கு கண் பார்வை பறி போயிருக்கு. அதுக்கு பிறகு சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டதும் தான் பார்வை திரும்பினதா சொல்றாங்க ராஜேஸ்வரி. இந்த பக்கம் வரும்போது ஆகா 2 பிள்ளை அழகான பிள்ளையர்களோட நம்ம இறங்குவோம், காட்டுக்குள்ள இப்படி பிள்ளைகளை நம்ம எங்கேயும் பார்க்கலன்னு இறங்கும் போது அப்போ இவங்க நினச்சிருக்காங்க இதில் இருக்க ஐயனே இவன் தவறோட இறங்குறியா, இது என்னன்னு நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுமே இறங்கினவங்களுக்கு அந்த குதிரையை விட்டு இறங்குறதுக்குள்ள அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. வெள்ளக்காரங்களுக்கு ஆமாம், கண்ணு தெரியல. அவங்க பாசையில் புலம்புறாங்க. இதில் இருக்கிறது என்ன, நாங்களும் இந்த எந்த சில்லாவும் போய் வந்தோம், இந்த மாதிரி நடக்கலை, இந்த இதில் வந்து இப்படி நினச்சி இறங்குமே எங்களுக்கு இதாகி போச்சு, நீங்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்லதை செய்யுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நீங்கள் நினச்சி இறங்குனது தப்பான நினைவில் கீழே இறங்கி வந்தீங்க கோயிலில், இந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது, நாங்கள் பால் சாமிக்கு ஊற்ற வேண்டிய பால் வச்சுருக்கோம், அந்த பாலில் உங்களை அக்கா தங்கச்சி மாதிரி நாங்கள் நினைக்கிறோம்னு சொல்லுங்கள், உங்களுக்கு இப்பயே அவர் ஐயா விடுவிடுவார் அப்படின்னு சொல்லுவோம். பாலில் சத்தியம் பண்ண வந்த அந்த நிமிஷமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு கண்ணு. இந்த கோயில்ல கிட்டத்தட்ட 60 தெய்வங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. கை கால் இல்லாம இருக்கிற பூதத்தையனாரும் நொண்டி கருப்பும் பொல்லாததுன்னு ராஜேஸ்வரி சொன்னதுல இருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்ப இந்த 2 சாமியும் இப்படி செதஞ்ச நிலையில இருக்க காரணம், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாமிகளோட சக்தியை பொறுத்துக்க முடியாத சில பேர் மாந்திரீகத்தின் மூலமா அதோட சக்தியை அழிச்சிருக்காங்க. சாமிக்கு சக்தி இல்லாததால அதுல இருந்து இந்த கோயிலுக்கு யாரும் வந்து வழிபடாம பாழடைஞ்சு போயிருக்கு. இது நடந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் தான் அந்த அதிசயம் நடந்திருக்கு. ரொம்ப காலமா பாழடைஞ்சு சக்தி இல்லாம இருந்த நொண்டி கருப்பும் பூதத்தையனாரும் இப்ப இந்த கோயில்ல பூஜைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாகலட்சுமிங்கிறவங்களோட கனவுல வந்து நடந்ததை சொல்லியிருக்காங்க. அவங்க இங்க வந்து நொண்டி கருப்புக்கும் பூதத்தையனாருக்கும் போடப்பட்டிருந்த மந்திர கட்டுகளை அவிழ்த்து பூஜை செய்ய தொடங்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க ராஜேஸ்வரி. யாரும் துண்டு போட்டு நடக்கக்கூடாது, துண்டு போட்டு நடந்து போக முடியாது, தோல்ல துண்டு போடக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது, துண்டை பிடிச்சி தெரிஞ்சிடும், காலில் செருப்பு போட்டு நடந்து போகக்கூடாது, கை வீசி நடந்து போனா நான் இங்கே உட்காந்துருக்கேனே நீ என்னடா கை வீசி என்னை சட்டம் பண்ணாமல் போகிறது அப்படின்னு கையை பிடிச்சி தெரிஞ்சிடும். பொம்பளை பிள்ளை நிறைய பூ வச்சு போனா பிள்ளைகளை தொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி வேலையெல்லாம் நிறைய பார்த்துருக்கு. நம்மளை இப்படி இல்லை செய்கிறாங்கன்னு சொல்லி அங்கனக்குள்ளே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கட்டளை செய்யாந்தே அதை கை காலை வெட்டி புதைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அம்மா வந்தாங்க, வந்து நாகலட்சுமி அம்மா வந்தாங்க. சாமிகளுக்கு போடப்பட்டிருந்த மந்திரக்கட்டை அவிழ்த்து பூஜை செஞ்ச பிறகு இப்ப பயங்கர பவரோட இருக்கு நொண்டி கருப்பும் பூதத்தையனாரும். இந்த சாமியை கண்டுக்காம மதிக்காம நடந்துகிட்டா பயங்கரமான நிகழ்வுகள் நடக்குமா. அதனால இங்க வர பக்தர்கள் ரொம்பவே பயபக்தியோட தான் நொண்டி கருப்பு கிட்டையும் பூதத்தையனார் கிட்டையும் நடந்துக்குவாங்களாம். நேரம் ஆக ஆக கோயிலுக்கு நிறைய பேர் வந்து வழிபாட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி கோயிலுக்கு வந்திருந்த ஒரு பெண் நொண்டி கருப்பு சிலைக்கு மது ஊத்தி அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள சந்திச்சு நான் பேச தொடங்கினேன். இவங்களோட பேரு நல்லம்மாள்.
வழக்கமா இப்படி வந்து இங்க வேண்டுதல் வச்சு வேண்டிப்பாங்களாம். மது ஊத்தி வழிபடுறத பத்தி நான் கேட்டேன். ரொம்ப துடியான தெய்வம், நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி தரும் இந்த தெய்வத்தை நீங்களே கூட குறைச்சி எடை போடாதீங்கன்னு என்னை எச்சரிச்சாங்க. இந்த சாமி முன்னாடி தலப்பா கட்டுறது, செருப்பு போட்டுக்கிட்டு நிக்கிறது மாதிரி செஞ்சா உடனே அதுக்கு தண்டனை கிடைச்சிடும்னு சொல்லி இன்னைக்கு காலையில நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க நல்லம்மாள். சோவத்தியோட கும்பிட்டா அது நிறைச்ச காரியம் பழிக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தெரியாம செஞ்சுட்டோம்னா என்ன பண்ணும்? தெரியாம செஞ்சுட்டோம்னா ராத்திரிக்கே வந்து அமைக்கிறேன். என் வீட்டுக்கு நீ இப்படி வந்து என் எல்லையில நீ வந்துட்டு போயிட்டே அப்படி இருந்தா இப்ப 2 தினிக்கு அந்த அடிச்சு காமிச்சிச்சுல, 2 தினிக்கு இப்ப வந்து கடா வெட்டி பொங்க வச்சாங்க, அகராஜி வெண்ணிட்டான். நல்ல போதை, இந்த சாமிக்கு போதையை போட்டு ஆம்பளை பையன் வந்து இங்க சலம்பக்கூடாது. இந்த அடிச்சிருச்சுல. என்ன அடிச்சது? இப்ப வந்து வேணு அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த பையனை. இப்ப காலையில நடந்தது? இப்ப நடந்தது. என்னாச்சு? இப்ப சரியாயிட்டாரா? அந்த பையன் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு போயிட்டாங்க. அடியாகி போவேன். இல்ல பிழைக்கிறதாப்புல இல்ல. இங்க எதுவுமே கொஞ்சம் நல்ல துடியான சாமி, அப்படி துடியா இருக்கு. அப்படிலாம் வந்து இப்படி ஒரு அகராதி அங்க வந்து பண்ண முடியாது. நல்லா கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு போனா எது நினைச்ச காரியம் கரெக்டா பழிக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது பண்ணிடும். அதான் எப்படியாச்சும் பண்ணிடு. ஏதாச்சும் அங்கே இந்த கோயிலை விட்டு வெளியேறி 1 மைல் தூரம் கூட போக முடியாது. அதுக்கெல்லாம் அது சங்கதியை காமிச்சிரு. யாருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இங்க இருக்கிற சாமியை நினைச்சு வேண்டிக்கிட்டா அது உடனே சரியாயிடுறதா சொல்லப்படுது. அதே நேரத்துல இந்த ஊர்ல யாராவது கெட்ட வழியில போனா உடனே பூதத்தையனாரும் நொண்டி கருப்பும் அமானுஷ முறையில ஊருக்குள்ள வந்து எச்சரிக்கை செய்துட்டு போவாங்கன்னு சொல்றாங்க நல்லம்மாள். சாட்டை எடுத்து அப்படி சலக்கு சல 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 சலன்னு இந்த வெளி வீடு விட தெருவா விரட்டுறேன். கெட்டதை கண்டோம்னா நம்ம விரட்டி ஓடி வீட்டுக்குள்ளேயே ஒழுவினும். அப்படியே படுத்துக்கிறணும், பேசாம படுத்துக்கிறணும். அப்படி சலங்க ஓட்டு வாங்க. நாங்க பாக்கல, சொல்லிடுவா. சத்தம் தான் கேட்கும், சல சலன்னு சத்தம் தான் கேட்கும். ஆனா நாங்க பார்த்தது இல்ல போர் தையனார. செல்வம் வந்துட்டாரு. தங்கக்குருதி எடுத்து தரம்போல எடுத்து துப்பாக்கி எடுத்து வராரு தங்கக்குருதன் மலை. பொம்பளை பிள்ளைகளை ஆசைப்பட்டு சொல்றது வராரு குடும்பம் விரிச்சு போட்டு சட்டி எடுத்து வராரு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ மதுரை மாவட்டம் துறையூர் ரோட்ல இருக்கிற நொண்டிக்கருப்பு கோயில இருக்கேன். இங்க இருக்கிற நொண்டிக்கருப்பும் பூத தையனாரும் ரொம்பவே உக்கிரமான தெய்வங்களா சொல்லப்படுது. அதே நேரத்துல இங்க மது ஊத்தி அபிஷேகம் செஞ்சு வேண்டிக்கிட்டா உடனே அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறுவதா சொல்லப்படுது. இவங்களோட பேரு நாகலட்சுமி. இந்த கோயிலோட பூசாரி. நொண்டி கருப்புக்கும் பூத தையனாருக்கும் மந்திரக்கட்டு போடப்பட்ட சமயத்துல இவங்களோட கனவுல வந்துதான் கட்ட அவிழ்க்கும்படி சொல்லி இருக்கு. இந்த புதைச்சிருந்த இடத்துல வந்து அவர் கூட அங்கே உட்கார்ந்து படுத்திருக்காரு. அவர் அடிச்சு எழுப்பிருச்சு. நான் நொண்டி கருப்புன்னு சொல்லி. அப்ப அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், எந்த சாமி எங்க இருக்கு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு உத்தரவு கொடுத்தா நான் செய்யறேன், உத்தரவு கொடுக்காட்டி நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் நான். அப்ப என்ன வந்துருச்சு, சின்ன பிள்ளை ரூபத்துல தலைய கீழே வச்சு கால் 2 மேல தூக்கி நம்ம இப்ப மூளை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, அப்படி வந்து நின்னுக்கிட்டு எனக்கு பூசை விடுனுச்சு. நீ அடிப்ப மிதிப்ப என்ன செய்வ, நான் மாட்டேன்னு சொன்னேன். இல்ல உன்னை வந்து அனாவசியமா பேசுறாங்க அந்த கோயிலுக்குள்ள, உன்னை வேணும் நான் பூசை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டேன், உன்னை வேணும்னு பேசுறாங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன், உங்களை நீ வந்து என்னை தூக்கி வைன்னு உத்தரவு வச்சுச்சு. குடும்பத்தை விட்டுட்டு நாகலட்சுமி இந்த கோயில்ல கடந்த 40 வருஷமா தங்கி பூஜை செய்துகிட்டு வராங்க. பூஜை மட்டும் இல்லாம பிரச்சனையோட வரவங்களுக்கு அருள்வாக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாந்திரீகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இவங்க தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா கோயில்கள்ல பெண்கள் பூசாரியா இருக்கிறது அபூர்வம். ஏதாவது ஒரு இடத்துல தான் இது நடக்கும். 40 வருஷமா இவங்க இங்க பூஜை செஞ்சுக்கிட்டு வர்றது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான்.
பூதத்து ஐயனார் கோயிலில் ஆங்கிலேயர் காலத்தில் முதல்ல பெண்கள் தான் பூசாரியாக இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சில காரணத்தினால ஆண்கள் பூசாரியாக வந்திருக்காங்க. இப்போ மீண்டும் நாகலட்சுமி அம்மா இந்த கோயிலில் வந்து நான் எடுத்து பிரம்மாண்டமாக கட்டுவேன் அப்படின்னு வைராக்கியத்தோட பூசாரியாக நான் ஆகணும்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்களுக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க சொத்துக்கள்லாம் விற்று பூசாரியாக வந்து இப்போ பூதத்து ஐயனாரோட அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட முன்னோர்கள் தான் வழி வழியா இந்த கோயிலுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இங்க பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க சரிவர பூஜை செஞ்சு பராமரிக்காததால பூதத்தையனாரும் நொண்டி கருப்பரும் ஊர்ல உள்ள சிலரை அமானுஷ்யமான முறையில குதிரையில போய் மிரட்டுறது, பயம்புறுத்துறது மாதிரியான பல தொந்தரவுகளை செஞ்சிருக்கு. அதனால தான் சில பேர் மாந்திரிக முறையில இதுக்கு வாயை கட்டி சிலையோட கை கால்களை வெட்டி சேதப்படுத்தி இருக்காங்க. அதை இவங்க மீட்டெடுத்து திரும்பவும் பழையபடி சிலைகளுக்கு சக்தி கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த கோயில்ல சிவன், கருப்பசாமி, பூதத்தையனார், நொண்டி கருப்பு உட்பட சுமார் 21 பெரிய தெய்வங்கள் இருக்கிறதா சொல்றாங்க நாகலட்சுமி. 21 தெய்வம், 61 வல்லையும், 61 சேனாதானம் இருக்காங்க. இதுல வந்து நினைச்ச காரியம் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் வெற்றியாகி தீரும். கை கால் இல்லாம சிதலமடைஞ்ச நிலையில இருக்கிற நொண்டி கருப்பு கிட்ட உண்மையா வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிட்டு மது ஊத்துனா கட்டாயம் அது நிறைவேறுமா? நாகலட்சுமி கிட்ட பேசும்போது இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொன்னாங்க. அதாவது இந்த சாமிக்கு எவ்வளவு மது ஊத்தி அபிஷேகம் செஞ்சாலும் அந்த பகுதியில எந்த ஒரு நெடியும் வாடையும் வராதுன்னு சொல்றாங்க நாகலட்சுமி. இப்போ எத்தனை பாட்டில் வந்து ஊத்தினாலும் வந்து அதோட சக்தி வாடையே வராது. 101 பாட்டில் ஊத்திருக்காங்க. தண்ணியாத்தையும் பெருங்க ஒரு பாட்டு வாடை வராது. காசியில எப்படி பிணங்கள் எரியும் போது அங்க வாட வராதோ அதே மாதிரி இங்க பாட்டிலா மது ஊத்தி அபிஷேகம் செய்யும் போது அதோட நெடி கொஞ்சம் கூட வரதில்லைன்னு சொல்றது அதிசயமா இருக்கு. எதுக்கும் ஒரு பாட்டில் மதுவை வாங்கி நொண்டி கருப்புக்கு ஊத்தி செக் பண்ணி பாத்திரலாம்னு வரிசையில நின்னு மது அபிஷேகம் செய்ய தயாரான எனக்கு முன்னாடி போனவங்க பாட்டில திறந்து மதுவை சிலை மேல ஊத்தி அபிஷேகம் செஞ்சாங்க. என்னோட முறை வந்தது. நான் வாங்கிட்டு வந்திருந்த பாட்டில திறந்து மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு நொண்டி கருப்பு சிலை மேல ஊத்துனேன். உண்மையிலேயே மதுவோட நெடி கொஞ்சம் கூட வரல. இங்கே வந்து மதுபான பாட்டில் வாங்கிட்டு வந்து ஊற்றணும்னா நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நடக்குமா? அது மட்டும் இல்லாமல் மதுபானம் எவ்வளோ ஊற்ற இந்த சிலை உள்வாங்குது, அந்த மதுபானத்தோட எந்த ஒரு ஸ்மெல்லும் வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் என்னோட வேண்டுதலை வச்சுட்டு மதுபானம் வாங்கி ஊற்றுனேன். எனக்கும் எந்த ஒரு வாசனையும் வரவே இல்லைங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான சாமியா சொல்லப்படுற நொண்டி கருப்பை பத்தியும் பூதத்தையனாரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டது உண்மையிலேயே வித்தியாசமான அனுபவமா இருந்தது. இதே போல வேற ஒரு அமானுஷ நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். வேற்று கிரகத்திலிருந்து வந்த சிவலிங்கம். பஞ்சபூத சக்தியும் வந்து தனக்குள்ள கிரகிச்சுக்கிற சக்தி வந்து இந்த லிங்கத்துக்கு. காகபுஜண்டர் ஜீவசமாதியில் வினோதம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்ச கரிய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.